ஹலோ ஆல் வெல்கம் டு ஸ்டடி படி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணி பார்ப்போம். ஓகே, இது எந்த லெவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கரெக்ஷனும் கூட. எக்கனாமிக்ஸ் கோர்ஸ் வந்து போயிட்டுருக்குலையே, அதில் வந்து நிறைய பேர் வந்து பர் மந்த்துக்கு 200ன்னு 199 தப்பாக நினச்சிட்ருக்கீங்க. பட் இந்த ஹோல் கோர்ஸ்க்குமே வந்து ₹199 தான். ஃப்ரம் த பேசிக்ஸ் டில் இந்த ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நீங்கள் கவர் பண்ண வேண்டிய budget 2020 to 2021 and economic survey. Along with that கோர்ஸ் முடிஞ்சக்கப்புறம் என்ன போகும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் ஃபார் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் இருக்குல்லையா, அது ப்ரிலிம்ஸ் ஓரியன்டாக வந்து நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலாம், அதுலேருந்து எப்படி நோட்ஸ் எடுத்து உங்களோட மிஸ்டேக்ஸை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எல்லாத்தையுமே வந்து நான் அந்த டெலிகிராம் சேனல்லே போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் எக்கனாமிக்ஸ் கோர்ஸாகவே இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ எங்கேயாவது வெளியில் போகிறீங்கனாலும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வந்து ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிட்டு நீங்கள் வந்து அந்த கிளாஸஸ் வந்து கவனிச்சிட்ருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஒரு ஹோல்ட் பண்ண வீடியோஸாக இருக்கும். ஸோ இது என்றைக்குமே வந்து டெலீட் ஆகாது. ஸோ அந்த சேனலுக்குள்ளேயே தான் இருக்கும். நீங்கள் அது எப்போ வேணாலும் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுதான் விஷயம். ஸோ ஃபுல்லாகவுமே வந்து இந்த கோர்ஸ் வந்து அலாங் வித் கரண்ட் அஃபேர்ஸோடு இருக்குது. அதுதான் விஷயமே. நாட் ஓன்லி ஃபார் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் ஓரியன்டாகவும் வந்து அதில் எல்லா விஷயமும் வரும். ஸோ அன்டில் மெயின்ஸ் முடிகிற வரைக்குமே வந்து எக்கனாமிக்ஸ்க்கு ரிலேட்டடாக எல்லா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எல்லாமே வந்து அதில் போஸ்ட் பண்ணிடுவேன். அண்ட் அது இல்லாமல் ஆன்சர் ரைட்டிங் கோர்ஸும் வந்து போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் மந்தோட ஸ்லாட் முடிஞ்சிருச்சு. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு 50 கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகிருக்கும். ஸோ 1 ஃப்ரம் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அண்ட் 1 ஃப்ரம் த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரிலேட்டடாக. இது எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து கான்செப்ட். அண்ட் வந்து தேங்க்யூ ஃபார் யோர் ஃபீட்பேக். அண்ட் நிறைய பேர் வந்து கொஸ்டின்ஸ் வந்து நிஜமாலுமே வந்து எழுத முடியல எங்களால் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் அவங்கக்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் நான் சொல்லியிருந்தேன் ஒரு 150 கொஷின்ஸ் போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸே வரும் மெயின்ஸ் ஆன்சர் எழுதுறதுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு லைன் கூட இன்ட்ரடக்ஷன் கூட எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ ப்ளீஸ் ஸ்டார்ட் ரைட்டிங் யோர் ஆன்சர் ரைட்டிங். இது பெஸ்ட் டைமாக வந்து எடுத்து எழுதிக்கோங்க. பிகாஸ் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க. பட் ஸ்டார்ட் இட். ஒரு 150 கொஷின்ஸ் எழுதினக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு இதோட பேஸ் எப்படி எழுதுறதுனே புரியும். ஓகே, ஸோ எல்லா கொஷின்ஸும் வந்து இன்டர் கனெக்டட் தான். ஒரு 10 பாயிண்ட் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாவே வந்து ஆன்சர் ரைட்டிங் எழுத ஆரம்பிச்சிடலாம். இதுதான் கான்செப்ட். நான் திருப்பி எம்ஃபசைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் ஸ்டார்ட் ரைட்டிங் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங். ஓகே, அண்ட் எக்கனாமிக்ஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும், இல்லை மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும், அண்ட் நீங்கள் எக்கனாமிக்கலாக வீக்கராக இருந்தாலும் எங்கிட்ட டினோட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அதை பற்றி பார்த்துக்கலாம். ஓகே, கீழே வந்து நான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர், டெலிகிராம் நம்பர் அண்ட் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எதுக்கு வேணாலும் டெக்ஸ்ட் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் சண்டேஸ் வந்து எது டவுட்டாக இருந்தாலும் ஓகே, நியூஸ் பேப்பராக இருந்தாலும் ஓகே, எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக இருந்தாலும் ஓகே, ஆன்சர் ரைட்டிங் எப்படி எழுதுறது அப்படின்னாலும் ஓகே, நீங்கள் வந்து என்கிட்ட சண்டே வந்து மெசேஜ் பண்ணி கேட்கலாம். ஓகே, நம்ம இப்போது இந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ். ஓகே, நீங்கள் நிறைய தடவை படிச்சிருப்பீங்க. SDR இஸ் ரிலேட்டட் டு IMF அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இதை நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், இது எப்படி சால்வ் பண்ணுறதுனா, the SDR serves as the unit of account of the IMF and some other international organizations சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நான் இப்போவே டீகோட் பண்ணி சொல்லிடுறேன், இல்லைனா லேட் ஆயிரும். ஸோ இதில் எது இன்கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க, இன்கரெக்ட்டுங்கிறது ஒழுங்காக பாருங்கள். ஓகே, இதில் உங்களுக்கு வந்து SDR வந்து சோர்ஸ் ஆஃப் ஆர் அக்கௌண்ட் ஆஃப் IMFனு உங்களுக்கு தெரியும். பட் சம் அதர் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் அதை யூஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. அதர் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸும் வந்து SDR-ஐ யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு யூனிட் ஆஃப் அக்கௌண்ட்டாக யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் SDR இஸ் நீதர் அ கரன்சி நார் அ கிளைம் வந்து IMFனு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இது கரன்சி கிடையாது, பேப்பர் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த SDR-ஐ வந்துட்டு, ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸை. அண்ட் கிளைம் வந்து IMF, இட்ஸ் நாட் அ கிளைம் வந்து IMFனு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ருப்பி இருக்குது அப்படின்னா, இந்தியா வந்து ருப்பி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து கிளைம் பண்ண முடியாது, நாங்கள் மட்டும் தான் ருப்பி யூஸ் பண்ணுவோம், வேறு எந்த கண்ட்ரி ருப்பி யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கிளைம் பண்ணக்கூடாது நம்ம. அதே மாதிரி விஷயந்தான் வந்து அங்கே IMF வந்து SDR வந்து எங்களுக்கு மட்டும் தான் சொந்தம், இது எங்களோட கிளைம் மட்டும்தான், நீங்கள் யாருமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ இட்ஸ் நாட் அ கிளைம் அப்படிங்கிறனால தான் அதர் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, யூஎஸ்யும் ருப்பியும் வந்து US டாலரையும் ருப்பியும் வந்து கனெக்ட் பண்ணி பெக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ $1 is equals to 75 rupees, $1 is equals to 70 rupees அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் ஆகுதுல, அந்த மாதிரி இந்த யூனிட் ஆஃப் அக்கௌண்ட்டை வந்து எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்துப்பாங்க. ஓகே, அடுத்து 1 SDR கன்சிஸ்ட் ஆஃப் பேஸ்கெட் ஆஃப் கரன்சிஸ் இன் டிஃப்ரெண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ். உங்களுக்கே தெரியும் பேஸ்கெட் ஆஃப் கரன்சிஸில் வந்து என்னெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ யூரோ இருக்கும், டாலர் இருக்கும், பவுண்ட் இருக்கும், ஜாப்பனீஸ் எண் இருக்கும். அது இல்லாமல் கடைசியாக ஆட் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் ரென்பென்பி. இதை வந்து UPSC கொஸ்டினாகவும் கேட்டிருந்தாங்க, Group 1 கொஸ்டினாகவும் கேட்டிருந்தாங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ ரீசெண்டாக எதெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்களோ அதில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் வந்து எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க, 3மே கரெக்ட். ஸோ நன் ஆஃப் தி அபவ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ
இதுவும் ஒன்று இன்னும் உங்களுக்கு கான்செப்ட் கிளாரிட்டி வேணும்னா இதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க, இதை பாஸ் பண்ணி ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஐஐபி அப்படிங்கிறது. ஐஐபி நிறைய தடவை படிச்சிருப்பீங்க, பட் ரிவிஷன் பண்ணாமல் இது ஒர்க் அவுட் ஆகாது. ஐஐபினா என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ இட் இஸ் கம்பைல்ட் அண்ட் பப்ளிஷ்ட் ஆனுவலி பை த சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க, ஸோ கரெக்ட் மட்டும் பார்ப்போம். ஐஏபி இண்டெக்ஸ் இஸ் currently calculated by 2011 to 12 using the base year. ஸோ பேஸ் இயர் வந்து 2011-12னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் வந்து எலக்ட்ரிசிட்டி, க்ரூட் ஆயில், கோல், சிமெண்ட், ஸ்டீல், ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ், நேச்சுரல் கேஸ், ஃபர்டிலைசர்ஸ், அதை 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து நான் ஆல்ரெடி ட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ பிளேலிஸ்ட்டில் போய் ட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோவே வந்து ஹவு டு ரிமெம்பர் 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ்னு இருக்கும். ஸோ அது எப்படி ரிமெம்பர் பண்ணுறதுனா CCC ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ரிமெம்பர் பண்ணணும். CCCFRENSன்னு ரிமெம்பர் பண்ணணும். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் மகப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து அந்த 8மே இருக்குது. ஸோ ஐஐபிக்குள்ளே தான் வந்து அந்த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸே இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே தான் 8 கோர் இண்டஸ்ட்ரீஸும் இருக்குது. ஸோ 8 கோர் இண்டஸ்ட்ரீஸோட வெயிட்டேஜ் டோட்டல் 100% வந்து ஐஐபிக்கு வந்து வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னா அதில் 40% வந்து 40.27 வரும். அந்த பர்சன்டேஜ் வந்து வெயிட்டேஜ் வந்து ஹோல்ஸ் த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா ஐஐபியில் 40% வந்து இதோட வெயிட்டேஜ் தான் இருக்குது. அதனால தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் நம்மளோட எக்கனாமிக்கு. அண்ட் வந்து இது வந்து பேஸ் இயர் வந்து 11-12 தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அது இல்லாமல் வந்து கம்பைல்ட் அண்ட் பப்ளிஷ்ட் ஆனுவலின்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. 8 கோர் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், ஐஐபியாக இருக்கட்டும், இல்லை WPIயாக இருக்கட்டும், CPIயாக இருக்கட்டும், எல்லாமே வந்து மந்த்லி கம்பைலேஷன் தான். மந்த்லி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனுவலாக வந்து இதெல்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் இந்த ஆனுவலி அப்படிங்கிற வேர்டில். அண்ட் CSOன்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக CSO, பட் NSO தான் கரெக்டாக ஆன்சர். ஏன்னா CSO வந்து NSOக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. NSO வந்து நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன், இது வந்து சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த NSOக்கு அடியில் இது கொண்டு வந்தனால NSOன்னு கொடுத்தாலும் இது கரெக்டு தான். ஸோ எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் தப்பு. ஆப்ஷன் 2 and 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நான் இப்போ சொன்ன காம்போனன்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்கும். இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவும் சில விஷயம் இருக்குது, இதை நான் ரீட் பண்ணியும் காட்டிடுறேன். ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா or IIP as it is commonly called is an index that tracks the manufacturing activity in different sectors of the economy. ஸோ எல்லாமே எந்தெந்த இடத்துல என்னென்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. The IIP number measures the industrial production for the period under review, usually a month, சொன்ன மாதிரி, as against the reference period. So IIP is a key economic indicator of the manufacturing sector of the economy. There is a lag of 6 weeks in the publication. So இது வந்து current affairs, இது பார்க்க தேவையில்ல. பேஸ் இயர் பார்த்தீங்கன்னா 2011-12. ஐஐபியோட காம்பனன்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, க்ரூட் ஆயில், கோல், ஸ்டீல், ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ், நேச்சுரல் கேஸ், ஃபர்டிலைசர்ஸ், 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இது 40%, அப்ராக்சிமேட்டாக 40%, பட் கரெக்டாக சொல்லணும், அக்யூரேட்டாக சொல்லணும் 40.27% ஆஃப் த வெயிட் ஆஃப் த ஐட்டம்ஸ். இது நான் சொல்லிட்டேன். அண்ட் இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் இல்லாமல் எந்த ஹெட்டிங் இருக்குது, ஒரு 3 மெயின் ஹெட்டிங் இருக்குது ஐஏபி கடியில். ஒன்று வந்து மைனிங், இன்னொன்று மேனுஃபேக்சரிங், இன்னொன்று எலக்ட்ரிசிட்டி. இதில் எதுக்கு அதிகம் வெயிட்டேஜ், எதுக்கு கம்மி வெயிட்டேஜ்னு சொல்லி நீங்கள் தான் படித்து வச்சுருக்கணும். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸில் எதுக்கு அதிகம் வெயிட்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ், கம்மி வெயிட்டேஜ் வந்து ஃபர்டிலைசர்ஸ். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். அண்ட் இந்த மைனிங், மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரிசிட்டியில் எது அதிக வெயிட்டேஜ், எது கம்மி வெயிட்டேஜ் அப்படிங்கிறது நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இது இல்லாமல் வந்து இந்த கேஸ் ஆஃப் ஐஐபி டேட்டாஸ் கம்பைல்ட் அண்ட் பப்ளிஷ்டு பை CSO எவ்ரி மந்த் ஆர் NSOன்னு நீங்கள் சொல்லலாம். இந்த CSO ஆர் NSO வந்து எந்த மினிஸ்ட்ரி கடியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஸ்ட் பேஸ் கிளாஸிஃபிகேஷன் ஒன்று இருக்குது. இப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ப்ராட் கேட்டகரிஸ் இன் மைனிங், மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரிசிட்டின்னு இருக்குது. இது இல்லாமல் யூஸ்ட் பேஸ் கேட்டகரின்னு இருக்குது. எப்படி யூஸ் பண்ணுறாங்க பொருட்களை அப்படின்னு கேட்டகரிஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் ப்ரைமரி கூட்ஸ், கேபிட்டல் கூட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் கூட்ஸ், இன்டர்மீடியட் கூட்ஸ், கஸ்டமர் டியூரபிள்ஸ், கஸ்டமர் நான் டியூரபிள்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதுலேயும் அதிக வெயிட்டேஜ் எதுன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். அதிக வெயிட்டேஜ் வந்து ப்ரைமரி கூட்ஸ்க்கு தான் வந்து அதிக வெயிட்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஐ திங்க் நீங்கள் வந்து ஐஏபியில் ரொம்ப கிளியராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் உங்களுக்கு ஃபர்தர் வந்து எக்கனாமிக்ஸ் ஆர் ஆன்சர் ரைட்டிங் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி கேளுங்க. நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறேன். அண்ட் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் வந்து நீங்கள் என்கிட்ட தென் அண்ட் தேர் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.